ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ண வச்சா அதுதான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. இதை தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம். இதை போய் ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக ஒரு விஎஃப்எக்ஸ் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணிவிட்டு தென் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சிஜியில் க்ரியேட் பண்ண பேக்ரவுண்டை வைப்பாங்க. பட் விர்ச்சுவல் லைவ் மேக்கிங்கில் படத்தை ஷூட் பண்ணும்போதே நீங்கள் சிஜியில் க்ரியேட் பண்ண பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லைன் கிங் மேக்கிங் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் லேண்ட்ஸ்கேப்பை முன்னாடியே க்ரியேட் பண்ணிவிடுவாங்கன்னு. நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா மேலே கார்டில் லிங்க் போடுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். லைன் கிங்கில் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க வித் எல்இடி ஸ்க்ரீனோட. ஏற்கனவே ரியல் டைம் கேம் இன்ஜினில் கிரியேட் பண்ண 3D என்விரான்மெண்ட்டை 360 டிகிரி எல்இடி ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வெறும் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் ரியல் பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க, அனிமேட்டட் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விர்ச்சுவல் லைவ் ப்ரொடக்ஷனில் நம்ம ரியல் கேரக்டர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கேமராவுக்கு பதிலாக சென்சார் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே கேமராவும் இருக்கும், கூடவே சென்சாரும் இருக்கும். கேமரா மூவ் ஆக எல்இடியில் இருக்கிற பேக்ரவுண்ட் கேமராவுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். வீடியோ லைவ் ஆக்ஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இதே பழைய ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் கேமராவை நீங்கள் மூவ் பண்ண முடியாது, அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் ஆங்கிள்ஸ்லாம் கரெக்டாக நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. இந்த விர்ச்சுவல் லைவ் ஆக்ஷனுடைய மோஸ்ட் பெனிஃபிட் லைட்டிங். இதுவே க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தோம்னா ஸ்க்ரீனோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆக்டர்ஸ் மேலேயும் ப்ராப்ஸ் மேலேயும் இருக்கும். அதை போக வைக்கிறதுக்கு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் போஸ்ட்டில் நிறையவே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போது இந்த ப்ராப்ளமை ப்ரொடக்ஷன் அப்போவே சால்வ் பண்ணிடலாம். சினிமாட்டோகிராஃபர் ஃபைனல் லைட்டிங் அண்ட் பிஜியை முன்னாடிலாம் கெஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவார். அதுக்கு பதிலாக இப்போது ஆன் ஸ்பாட்டில் கன்ஃபார்ம் பண்ணியே அவுட்புட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். ஆக்டர்ஸ்லாம் க்ரீன் ஸ்க்ரீனில் நடிக்கும்போது லொக்கேஷன்ஸை இமேஜின் பண்ணி இல்லைனா கிரியேச்சர்ஸை இமேஜின் பண்ணி நடிக்க வேண்டியது இருக்கும். இப்போது அவங்க கண்ணால் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நடிக்க முடியும். இதோடைய மோஸ்ட் பெனிஃபிட் கிட்டத்தட்ட 90% அவுட்புட்டை நீங்கள் படத்தை எடுக்கும் போதே பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய லொக்கேஷன்ஸ் மாற்றுறதுக்கும் நிறைய பேரை நிறைய லொக்கேஷன்ஸுக்கு கூட்டு போகிறதுக்கும் ஆகிற செலவை விட இது கம்மியாக ஆகலாம்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் லைவ் ப்ரொடக்ஷனில் நீங்கள் மோஷன் கேப்சர் இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் எந்த டெக்னாலஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இனிமேல் க்ரீன் ஸ்க்ரீனோட யூசேஜ் இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய தேவை கம்மியாக இருக்கும். இப்போது வெடிக்கிற மாதிரியான சீன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை இண்டோரில் எல்இடி ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம அவுட்டோரில் தான் எடுக்க முடியும். அதுக்கு க்ரீன் ஸ்க்ரீனோ அல்லது ப்ளூ ஸ்க்ரீனோ நமக்கு தேவைப்படும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மேண்டலோரியன் சீரீஸும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நிறைய பெரிய விஎஃப்எக்ஸ் மூவிஸ்க்கெல்லாம் ப்ரீவிஷுவல் பண்ணுறதுக்கு இப்போது இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரம்மாண்டமான லைவ் ஆக்ஷன் மூவியை எடுத்துகிட்டு ஷார்ட் சரியாக வரலையேன்னு பின்னாடி ஃபீல் பண்ணுறதை விட முன்னாடியே ப்ரீவிஷுவல் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பெட்டராக கொண்டு வரது எவ்வளவோ மேல். பெரிய ஸ்டன்ட் சீனெல்லாம் சிஜியில் முன்னாடியே ப்ரீவிஷுவல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைவ் ஆக்ஷனில் ஷூட் பண்ணுறது மூலமாக நிறைய ரிஸ்க்கை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய டைமும் நிறைய பணமும் நமக்கு சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிட்டுருக்குல்ல, கூடிய சீக்கிரமே இந்த டெக்னாலஜிலாம் நம்ம தமிழ் சினிமாலையும் வரும். நம்புவோம். நான் ராஜா, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மறந்துடாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.